ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசன்யா விளாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு எங்கள் மாமாவுக்கு பேர்த்டே. நாளைக்கு அவங்க ஒர்க்கு போயிடுவாங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி, நாளைக்கு 18ஆம் தேதி. ஆனால் எனக்கு நான் கல்யாணம் முடிச்சு 4 இயர்ஸ் ஆகுது. இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக கேக்கோ எதுவுமே கட் பண்ணதில்லை. அவங்கள்ட்ட கேட்டால் நான் பிறந்தநாள்லேருந்து கேக்கே கட் பண்ணதில்லை. நான் பிறந்ததே வேஸ்ட்டு, எனக்கு ஒரு பிறந்தநாளா அந்த டைலாக்கை சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கேக் கட் பண்ணுன்ட்டு. ஆனால் நான் 3 இயர்ஸாக மதுரையில் இருந்தேன். என்னால் அங்கெல்லாம் எந்த கடையிலையும் போய் வாங்க தெரியாது. நான் வெளியே போனதும் இல்லை, அதனால் வாங்கினதே இல்லை. இப்போ தான் வில்லேஜில் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் மாமாக்கே தெரியாமல் கேக் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். இப்போ மாமா வெளியே கடைக்கு போயிருக்காங்க, அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் கட் பண்ணும்போது மறுபடியும் வீடியோ எடுப்பேன். இன்ட்ரோ கொடுக்க முடியாதுல்ல, அதான் நான் இப்போவே எடுத்து வச்சுட்டேன். எப்படி சொல்ல போகிறாங்க, ஏன் கேக் வாங்கினேன்னு திட்ட போகிறாங்களா இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. யாரும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க காசே எடுத்து அவங்களுக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற போதாலாம் தான். இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். அப்பவும் சரி இன்னைக்கு பேர்த்டே இல்லை, கேக் வாங்கிட்டு வந்துடுறான். இல்லைன்னா நான் வெளியெல்லாம் போக மாட்டேன். 2 பிள்ளைங்க தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் போக மாட்டேன். அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றது சிங்கிள் கேப்பில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நைட்டு பார்க்க. இதுதான் அந்த கேக் காய்ஸ். எனக்கே பயமாக தான் இருக்குது, ஒழுங்காக வாங்கியிருப்பானா அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. பிறந்தநாளா? உனக்கு தான் பிறந்தநாளே தெரியாது. நீ எப்போ வந்த? என்ன சொன்ன? நான் என்ன கேக் வெட்டினா எதுக்கு எனக்கு கேக்கு? சர்ப்ரைஸ் தான் பண்ண கூட சர்ப்ரைஸ்ல. நான் பிறந்ததே ஒரு 2 பிறநாள் வேறையா, சும்மா இருக்க மாட்டியா? நாளைக்கு கடைக்கு போனா கடையில பார்ட்டி கேட்பாங்க. அப்ப நீ என்ன செய்வ சொல்லு? கொஞ்சமாவது வேணாமா? எனக்கு காசு இல்லை, சொல்றது கேட்கறது எனக்கு ஏன் சொல்லு. சுபேஷ் அப்ப ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. பர்த்டே பாருங்க கைஸ், இதான் அந்த கேக்கு. ரொம்ப பெரிய கேக்லாம் வாங்கல, ரொம்ப பட்ஜெட்டு கம்மியாக 200 தான் நான் கேக் வாங்கினேன். ரொம்ப பெருசுலாம் வாங்கல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு எழுதியிருக்கேன். சர்ப்ரைஸ் பண்ணலான்னா சர்ப்ரைஸ் எல்லாமே மொக்கையாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒன்றுமே பண்ணலை. காலையிலே எழுந்திரிச்சி மாமாவை குளிச்சுட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் என் பையனும் நானும் கூட போவேன்னு அடம் பிடிச்சானா. சரி அப்போ நான் அவனை கூட்டிட்டு போங்க, நான் வீட்டில் சமையல் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுனால நான் போகல. நானும் என் பொண்ணும் வீட்டில் இருந்துட்டோம். அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு வந்தாங்க. இது பக்கத்தில் தானே இருக்குது, நான் அப்புறமா போய் கும்பிட்டுக்கிறேன், நீங்கள் மட்டும் காலையில் போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு. அதனால் என் பையனும் என் ஹஸ்பண்டும் கோயில் கிளம்பி போயாச்சு. என் பையன்கிட்ட நீ எங்கே போகிறேன்னு கேட்டேன்னா, அழகாக முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. கோயிலில் சுற்றி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. இதுதான் முத்தாரம்மன் கோயில், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கோயிலை பற்றி. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, என் சேனலில் இருக்குது. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். நாங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலுமே ஃபஸ்ட்டு முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் முத்தாரம்மா தான். எங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே நல்லது நடத்தி கட்டுறதுக்கும் இங்கே முத்தாரம்மா சாமி தான். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த மட்டும் தான் போய் நிற்போம். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் கேக் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாமா அந்த டைம் கரெக்டாக வந்தாங்க. வந்ததுக்கப்புறமே என் ஃபேமிலியோடு சேர்ந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பையனுக்கு தான் ரொம்ப ஜாலி. நான் கேக் ஃபஸ்ட்டு மெயினாக வாங்கின ரீசனே அவனுக்காக தான். அவனுக்கு இந்த ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறது, கேக் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி கேக்கை பார்த்ததுமே. அவன் அதை ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி சாப்பிடும் போதும் ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி கட் பண்ணி சாப்பிடுவான். அப்புறம் மாமாவே மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்லி ஏற்றிட்டு கேக் கட் பண்ணோம். ஏதோ சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். ரொம்ப பெருசாலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணதில்லை. எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நாங்கள் பண்ணினோம். எங்களுக்கெலாம் அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க. அவங்க எங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் வீட்டை விட்டால் எங்கே போகிறோம், அவங்க உடம்புடிக்க கூப்பிட்டு போனதுனால நானும் கேக்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டுறேன். அப்படி இல்லைனா இது கூட நானே பண்ணியிருக்க மாட்டேன். இது வரைக்குமே நான் அவங்க கூட 4 வருஷம் கூட இருந்திருக்கேன். 6 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நான் எதுவுமே செலிப்ரேட் பண்ணதே இல்லை.
எப்படி பண்ணுறதுனும் தெரியாது. சரி இந்த வருஷம் சும்மா ட்ரை பண்ணுவோன்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவும் சொதப்பல் தான். அப்படி சொல்லிட்டு சரி 2 பேரும் மரம் கேக் ஊட்டிக்கிட்டோம். அவங்க பசங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பையன் வந்து கேக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு அப்புறம் பாப்பா வேறு கத்தியை வச்சுருக்கான்னு சொல்லி கத்திக்குமே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா கேக் ஊட்டி விட்டோன்னே பையன் கீழே வைப்பா, நான் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அந்தாக்கு கீழே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மாமாவுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, கடையில் வடை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் சமைக்கலை. மாமாட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சுமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவன் அந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தா அவங்க அப்பாவை. இவன் சாப்பிட மாட்டேன், சமோசா மட்டுமே போதுன்ட்டு சமோசா மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களும் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இதான் கோயில் எடுத்த பிக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி